ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடபழனியில் உள்ள 4 மால். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கும். ஆனால் நானே சென்னையில் பிறந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன். இவ்வளோ பெரிய மால் இருக்கிறது நான் இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் என் பொண்ணு வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இது வந்தது, ஒரு கிளிப் ஷார்ட்ஸ் வீடியோ. அப்போ பார்த்துட்டு இது சென்னையில் தான் இருக்குது, இதுக்கெல்லாம் எங்களை கூட்டிகிட்டே போனதே இல்லையே அப்படின்னு கேட்டால். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ நான் திரும்ப போய் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இது வடபழனியில் இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இவ்வளோ வருஷமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு மால் இருக்குது எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. அதுக்கப்புறம் அவள் சொன்னதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி யூடியூப்பில் பார்த்து, அதுக்கப்புறம் உடனே லீவ் விட்டாங்களா காலாண்டு எக்ஸாமுக்கு. உடனே அடுத்த நாளே நாங்கள் என்ன பண்ணோம், ஆட்டோ புக் பண்ணி சரி வாங்க அதை நானும் பார்க்குறேன், இவ்வளோ வருஷத்தை நானும் பார்க்கலையே, உங்கள் சாக்கை வச்சு நானாவது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம். வெளியில் இருந்து பார்த்தா குட்டியாக தெரிஞ்சுது, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. ஆடாடாடாடா, நான் இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே கிடையாது. ரொம்ப பிரமிப்பாயிட்டேன். ஆனால் எனக்கு என்னென்னா, இவ்வளோ வருஷம் நம்ம இங்கேயே இருக்கிறோம், சென்னையிலேயே இருக்கிறோம், ஆனால் இது பக்கத்துலேயே இருந்து நம்மளுக்கு தெரியாமல் போச்சுன்ற ஒரு வருத்தம், பெரிய வருத்தம். அந்த அளவுக்கு நான் எவ்வளோ மக்கா இருந்திருக்கிறேன்னு பாருங்க, எதுக்கு போகாமல். அதுக்கப்புறம் தான் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போனால் பார்த்தா சுற்றி அவங்களுக்கு ஆவல் தாங்க முடியல அதை பார்க்குறதுக்கு. ஆனால் எல்லாமே ஹெவி ரேட்டு, அதிகம் ரேட்டு. விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேமோ என்னமோ கேமுக்கு 1000 ரூபா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 18 கேமுக்கு 6000 ரூபா அந்த மாதிரி. ஏதோ இவ்வளோ கேம் ஆடினீங்கன்னா இவ்வளோ காசு அப்படின்னு அந்த போர்டில் போட்டிருந்தது. எங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு தெரியாதுல்ல, நாங்கள் எடுத்துகிட்டு போனதே கம்மி காசு. இந்த கேம்லாம் ஆடினா இவ்வளோ ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக ஆஃபேலுக்கு இதெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கேம் எல்லாமே விளையாட வைக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு போன பட்ஜெட்டில் சரி கேம் தான் விளையாட முடியாது, சும்மா அப்படியே பார்த்து அவங்க அதெல்லாம் பார்க்கட்டும், இதுக்கு அவங்களும் பார்த்ததில் என்ஜாய் பண்ணாங்க. எடுத்துகிட்டு போன காசுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, இந்த பர்கர் என்னென்ன அதெல்லாம் பார்க்காதது, அந்த சாப்பிடாதது அதெல்லாம் அவங்களுக்கு வயிறு முட்டை சாப்பிட்டாங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. இந்த பீஸா அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது, அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு அவங்க என்ஜாய் பண்ணிட்டுமேனு ஒரு நாள் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. அதை அடிக்கடிக்கு தொடர்ந்து கொடுக்கறது தப்பு. ஸோ இது மாதிரி ஐட்டம் நான் என்றைக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேன். அன்றைக்கி அவங்க கேட்டதுனால சரி விளையாடலையே, அதனால் அதை கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் உட்காந்து அதெல்லாம் சாப்பிட்டாங்க. சுற்றி பார்த்தோம். ஆனால் கேம் விளையாடுறதுக்கு எனக்கு தெரியாது இவ்வளோ காசு ஆகும்னு. தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக கொண்டு போயிருப்பேன். பாவம் கார்த்தி ரொம்ப சோர்வாயிட்டான். சரி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களே என்ன பண்ணாங்க, இத்தினூண்டு கேமுக்கு இவ்வளோ காசு, அது வேண்டாம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, எனக்கு என்ன சொல்கிறது இந்த கார்ன் இருக்குல்ல அது வாங்கி கொடு, பாப்கார்ன் வாங்கி கூட, அது இதுன்னு தான் கேட்டாங்க. சரி சொல்லி அதையே அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இவ்வளோ காசுக்கு இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. சரி வேண்டாம் சொல்லிட்டு சும்மா அதில் போய் உட்காந்துட்டு கார்த்தி அது இது பண்ணிகிட்டு இருந்தான் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் போயிட்டு ஒன்று என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் கார்த்தி. பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கு ரொம்ப ஆவல். ஆனால் யுவஸ்ரீக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனும் இது பண்ணணும்னா சரி ஒரு ஆளாவது வாங்கலாம், ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ஆகும் அப்படின்னு அவனே விளையாட வைக்கலான்னு பார்த்தோம். சரி அதுக்கப்புறம் அவனே என்ன சொல்லிட்டான், வேண்டாம்மா அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாகவும் இருந்துச்சு, என்னடா இது கூட்டிகிட்டு போயிட்டு பாவம் பிள்ளைங்க இப்படி ஏமாந்துட்டாங்களேன்ட்டு. சரி சினிமாவுக்காவது போகலாம் அப்படி சொல்லிட்டு பிவிஆர் தேட்டரு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த தேட்டரு இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய தேட்டர் இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதில் காந்தாராவ், அதுக்கப்புறம் மற்ற படம்லாம் ஓடிட்டு இருந்தது, காஞ்சிரியன், அப்புறம் விஜய் ஆண்டனி சார் படம் அந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருந்தது. நாங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது காஞ்சிரி பார்க்கலாம் போனால் சின்ன பசங்க அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் புக் பண்ணுற முன்னாடி சொல்லிட்டாங்க. காந்தாராவை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை, இட்லி கடை ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, என்னடா இது இங்கே போயிட்டு விளையாடவும் முடியல. சரி சினிமா பார்க்கலான்னு போனால் இதுங்க பேய் படம் தான் பார்த்து ஆகணுன்றங்க. அங்கே போயிட்டு சரி எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணால் சின்ன பசங்களுக்கு அலோட் கிடையாதுன்ட்டாங்க.
ஐயோ சரியான கடுப்பாயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா கேக்கு, அந்த கோக்கு, அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி என்னம்மா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கார்த்தி இதிலலாம் போக அந்த படிக்கட் பேர் எனக்கு தெரியாது, அதில் போக பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கார்த்திக் போயிட்டு வர அவருக்கு பயமே போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கார்த்தி பயந்தது செம்ம சிரிப்பாக இருந்தது எங்களுக்கு. நானே போகல, எனக்கே பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வந்தது கார்த்தி ஏறி அவருக்கு பயம்லாம் போயிடுச்சு. தைரியமாக அவர் இன்னொரு தடவை போகிறேன் அவங்க அக்கா கூட சேர்ந்து போயிட்டு ஜாலியாக என்ஜாய் இதுலேயே அவங்களுக்கு ஜாலி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெளியில் வரும்போது அவங்களுக்கு இன்னொரு தடவை கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணாங்க பசங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.